எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் உள்ளிட்ட மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு. நாம் சொல்லியுள்ள அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது. நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பது உங்கள் தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்வதற்காக மட்டுமல்ல, நீங்க அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர முடியும். நீங்க அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் மக்களை பற்றி இறக்கப்படும் ஒரு மனிதர் பிரதமராக கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அதே போல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாத்திடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பது ஜனநாயக பூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. இவை அனைத்துக்கு மேலாக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர், டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா, தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்க வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு. நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேர்ல இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேர்ல இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுமா? உங்க ஷோ பிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்கள்ல சென்னை வந்ததை பத்தி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாராம் மோடி அவர்களை. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல. அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது. கடந்த 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார். ஆனா அனுமதி கொடுக்கல. நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பில் இருந்து கோரிக்கை வைக்கிறேன். பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை. மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிக்க கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு.
இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை. இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி ரூபாய். இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி. ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை பொய் பேசுறாரு.